ஹாய் கைஸ், இன்றைக்கி ஈவினிங் பார்த்த விலாகோடைய கண்டினியூஷன் விலாக் தான். நான் கீழே நீங்கள் பார்க்கலனாக்கா ஹேண்டில் கீழே வந்து பாருங்கள், நான் டேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்னன்னாக்கா மீன் குழம்பு வந்து ரெடி பண்ண இல்லையா, இது என்ன அப்படின்றது இதில் ஒரு கதை இருக்குது. இந்த கதை என்னன்றது நான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து நான் மீனுக்கு மசாலா வந்து கரம் மசாலாவை தான் கொடுப்பேன். நார்மலாக வந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தரமாட்டேன். அதில் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமனை வந்து புழிஞ்சு விட்டுப்பேன். அப்படி செஞ்சு தான் நான் வந்து செய்வேன். ஏன்னா அந்த மீனோடைய கவுச்சி ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இது வந்து கெண்டை மீன், இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கவுச்சி ஸ்மெல் இருக்கும். அதுக்காகவே நான் வந்து கரம் மசாலா கொடுப்பேன். நார்மலாக எப்பவும் போல் புளிக்குழம்பு வைக்கிறதுல வச்சுட்டு, புளிக்குழம்புல என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, எப்போவுமே தர அந்த வெங்காயம் இது இருக்கு இல்லையா, வெந்தய சீரக பொடி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன் டேஸ்ட்டுக்காக. ஸோ அப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு காலையிலே சாப்பாடு கொடுத்து அனுப்பியாச்சு. மதியானத்துக்கு வந்து பசங்க வந்து வேண்டாம், எங்களுக்கு வறுத்த மீன் வந்து ஸ்கூலில் அலோடு கிடையாதுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் நான் ஊற விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் மீனே நான் எடுத்து வறுத்தேன். இன்றைக்கி வந்து இந்த மீனில் வந்து நிறைய முள் இருந்ததுனால கையில் வந்து கிழிச்சிருச்சு. அதனால் என் பையன் சொல்கிறான், இனிமேல் நீ வந்து வீட்டில் மீனே வாங்காத அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து அவர் வந்து மீன் முள் குத்தும் அப்படின்றதுக்காக சாப்பிட மாட்டார். நிறைய இடத்துல கிழிச்சு வச்சுருந்ததுனால, இனிமேல் நீ வந்து மீனெல்லாம் வாங்காதம்மா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதில் இன்னொரு ரீசனும் இருக்குது வேணான்னு சொன்னது. ஒரு பக்கம் தம்பிக்கு பாசம், இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஒரு போன மாதம் இருக்கும், கொஞ்சம் கையில் அடிபட்டு கையே தூக்க முடியாத நிலைமை ஆச்சு. டாக்டர் கை 1 மாதத்துக்கு தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து தம்பிக்கு கையில் அடிபட்டுருக்குடா, கொஞ்சம் ஜாமான் விலைக்கு கொடுறா தம்பி, கொஞ்சம் வீடு குட்டி கொடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலை வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுவுமே ஒரு ஞாபகம் வந்துட்டு அதுவுமே சொன்னார். அப்புறம் அடிபட்டுரும், திரும்ப ஏதாவது வேலை வேணும்னா என்கிட்ட தான் சொல்லுவீங்க, நீங்கள் அக்காவும் செய்ய மாட்டா, அக்கா கிட்ட சொல்லவும் மாட்டீங்க, என்னையே செய்ய சொல்லுவீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்றதுக்காக நான் தான் வந்து செஞ்சு தரணும் அப்படின்னாரு. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு பக்கம் கேரிங்கும் இருக்குது, இன்னொரு பக்கம் வேலை கொடுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டும் இருக்குது. ஃபைனலி வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன். இந்த தலை மீன் இதெல்லாம் போட்டு சென்னவரை மீன் போட்டேன். எங்கள் வீட்டு பூனைக்குட்டி மீன் ஸ்மெல்லுக்கு ரொம்ப அடம் பிடிச்சிருச்சு. 2 நாளாக அது பண்ணுற அற்ற பொறுக்கு அவள் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ மீனெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களுமே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் ஈவினிங்காக வந்து கொஞ்சம் வந்து மாடியில் வந்து பூச்செடிலாம் இருந்துச்சு. சரி போய்ட்டு அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, அரும்புலாம் நல்லா மொட்டு விட்டுருந்தது. அப்புறம் குண்டு மல்லி இருந்துச்சு. ஒரே ஒரு ரோஸ் மட்டும் அழகாக பூத்திருந்தது. அதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து அங்கே அப்படியே வாக்கிங் போயிட்டு இது பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் தெரியும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.